அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி பேசலாம்னு நினச்சேன் ஆமாம். ஏங்க H1ல் $1 மில்லியன் சம்பாதிக்க முடியுமா 5 வருஷத்தில்? அப்படின்னா ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குல்ல. சம்பாதிச்சிடலாம். ஆமாம். ஆனால் நீங்கள் என்னென்னலாம் பண்ணினீங்க அதுதான் முக்கியமானது. 5 to 7 இயர்ஸ் இதில் நீங்கள் அந்த 1 மில்லியன் டார்கெட்டை ரீச் பண்ணலாம். வித் 100K சேலரியிலே நீங்கள் ரீச் பண்ணலாம். ஆமாம், ரொம்பலாம் சம்பாதிக்கணும். 100, 120 அதிகபட்சமும் அந்த சேலரியிலே நீங்கள் 1 மில்லியன் கண்டிப்பாக நீங்கள் ரீச் பண்ணலாம். ஆனால் நீங்கள் டியூ டிலிஜென்ஸாக ஆக்ட் பண்ணணும் செலவு விஷயத்தில் ஆமாம். எப்படின்னா உங்கள் அந்த 120 சேலரி சொல்ல அது ஜஸ்ட்டு இப்போ எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். சரியா? $1 மில்லியன் பெரிய ஃபிகராக தானே இருக்குது ஆனால் அதை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு ஈஸியான வழி இருக்குது. நான் ரீச் பண்ணியிருக்கேன், அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா என்ன பண்ணணுன்னா நீங்கள் இதில் இந்த வீடியோவில் சில ஒரு விஷயத்தை நான் சுக்கத்தான் சொல்லுவேன். ஆமாம், ஒரு இண்டிகேட்டரை தான் சொல்லுவேன். நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியாது. ஸோ அதனால் சில ஒரு விஷயத்தை நான் ஒரு இண்டிகேட்டராக சொல்கிறேன். நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே? நீங்கள் உங்கள் டைமை இங்கே H1ல் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணீங்களா? அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கணும். அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஆமாம். இது ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் ஆக்சுவலாக வந்திருப்பீங்க. ஒரு 80, 100K இல்லைன்னா 120 அந்த மாதிரி சம்பளம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் முன்னாடியே நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன் ஜாப்ஸ் வச்சு நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் இங்கே இந்தியாவில் வந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. வீசாவில் வந்திருந்தீங்கன்னா, வீசாவில் இருந்தீங்கன்னா சரி, க்ரீன் கார்டாக இருந்தாலும் சரி, எதுவுமே எக்ஸெப்ஷன் கிடையாது. நீங்கள் அந்த $1 மில்லியன் டார்கெட்டை $1 மில்லியன் எக்ஸ்க்ளூடிங் யுவர் ஹோம், உங்கள் வீடு அதில் நீங்கள் சேர்க்கப்படக்கூடாது. இந்த 1 மில்லியன் சொல்கிறது லிக்விட் அசெட்டாக இருக்கணும். லிக்விட் அசெட்னால் என்ன அர்த்தம்னா, எதர் ஸ்டாக்காக இருக்கணும், இல்லைன்னா பாண்டாக இருக்கணும், இல்லைன்னா கிரிப்டோ கரன்சி இருக்கணும். இது 3ல் ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கணும். கோல்டு கூட ஆக்சுவலாக உடனே லிக்விட் பண்ண முடியாது. யூஎஸில் உடனே நீங்கள் விற்க முடியாது. இந்தியாவில் வேணால் உடனே விற்று அதை காசு ஆக்கலாம். அன்லெஸ் நீங்கள் அந்த கோல்டு பாண்டாவோ கோல்டு ஸ்டாக்காவோ வாங்கினா தான் விற்க முடியும். இல்லைன்னா ETF இருந்தால் விற்க முடியும், இல்லைன்னா விற்க முடியாது. ஸோ இது யாவும் வச்சுக்கணும். நான் சொல்கிறேன் இந்த 1 மில்லியன்றது ஜஸ்ட் 1 மில்லியன் லிக்விட். ஆக்சுவலாக நாட் இன் அசெட்ஸ். அசெட்டை நீங்கள் சேர்க்கக்கூடாது. நீங்கள் இருக்கிற வீடியோ இல்லை இன்னொரு வீடு நீங்கள் வாங்கி வைக்கலாம். ஏன்னா நீங்கள் இன்னொரு வீடு வாங்கினா கூட அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அந்த அசெட்டாக சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் இருக்க வீடை நாட் யூ ஷுட் நாட் பி இன்க்ளூடிங் யுவர் ஹோம். உங்கள் வீடை நீங்கள் சேர்க்கக்கூடாது. இது இல்லாமல் நீங்கள் அந்த 5லேருந்து 7 வருஷத்தில் $1 மில்லியன் தொட்டுட்டு $1 மில்லியன் கிராஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சக்சீட் கிங்கு எப்படின்னு இப்போ பார்க்கலாம். சரியா? என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் பண்ணீங்க பண்ணலைன்னு நீங்கள் என்கிட்ட கரெக்டாக நீங்களே யோசிச்சு பாருங்கள். இது ஆக்சுவலாக நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு விஷயமா சொல்கிறேன். சரியா? தேவையில்லாத கடனை வாங்கக்கூடாது. தேவையில்லாத கடனை இது முக்கியமாக கிரெடிட் கார்டு டெப்ஸ்லாம் வச்சுக்கக்கூடாது. நம்பர் 1. நீங்கள் அதெல்லாம் உங்கள் ஃபைனான்ஷியல் ரூன் பண்ணணும். வெல்த் கில்லர்னு சொல்லுவாங்க. உங்கள் வெல்த்தை கிராஜுவலாக ஒரே பீரியட் ஆஃப் டைம் டோட்டலாக வேனிஷ் பண்ணிடும். அதுக்கப்புறம் தேவையில்லாத கெஜெட்ஸ் வாங்குறது. இங்கே யூஎஸ் வந்தோன்னே பெருசாக கார் வாங்கணும் அப்படின்றலாம் இருக்கும். நல்ல காரு, ஒரு BMW, ஊரில் BMW தூரத்தில் தான் பார்த்துருப்போம். அதை நம்ம இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது. அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் எப்போ பண்ணணும் அதை? நீங்கள் அந்த நான் சொன்னல டியூப் 1 மில்லியன் டார்கெட், அந்த டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம். ஆக்சுவலி தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஆமாம். ஏன்னா அதுவரை நீங்கள் கொஞ்சம் கையை இறுக்கி தான் பிடிக்கணும். ஆமாம். சரியா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் அதுக்காக நீங்கள் சாப்பிட வேணாம்னு சொல்லலை. சாப்பிடுங்க, வெளில போங்க, எல்லாம் எப்படி ரிலாக்ஸ் ஜிம் போங்க, எல்லாமே பண்ணுங்கள். உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்குங்க. இதெல்லாம் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். வேணுங்கிறத எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க, வெளில போங்க, டூர் போங்க. இதெல்லாம் ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸ் இதில் வந்துடாது ஆக்சுவலாக ஸோ இந்த 1 மில்லியன் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு சில ஒரு விஷயங்கள் நான் சொல்ல, கிரெடிட் கார்டை விட்டு பார்த்தோமா, தேவையில்லாத செலவினங்கள், அதாவது வீட்டில் தேவையில்லாத பொருள் வாங்கி போடுறது, இது ஃப்ளாஷியான கார், அதாவது ஒரு 80K 100K கார் வாங்குறது, அந்த மாதிரி பெரிய ஆடியோவில் BMW அதெல்லாம் வாங்கலாம். யானை வாங்கலாம், அதுக்கு தீனி போடணும்ல. ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதெல்லாம் வெல்த் கில்லர். உங்கள் வெல்த்தை கில் பண்ணிடும். நீங்கள் சேவ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் 3வது சொல்ல போகிற பாயிண்ட்டு தான் சரி, அதை லாஸ்ட்டு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அடிஷ்னலாக ஏதாவது ஒரு ஜாப் பார்க்க முடியுமா? ஜாப்னா இந்த சென்ஸ் எதை சொல்கிறேன்னா, இது இப்போ நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ஸ்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு புக்கோ ஏதோ எழுதுகிற உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்குன்னா, அந்த புக்கு நீங்கள் எழுதி அது மூலியமாக ஒரு ராயல்ட்டி வந்துச்சு அப்படின்னா, ஆனால் எனக்கு அந்தளவுக்குலாம் திறமை இல்லை, நான் புக்கு எழுத முடியாது அப்படின்னா, பிளாக்ஸ் எழுதலாம். பிளாக்ஸ் ஆன்லைனில் பிளாக்ஸ் இருக்குது. அது மூலியமாக நீங்கள் காசு சம்பாதிக்கலாம்.
அதுக்கப்புறம் வந்து யூடியூப் இருக்குது. யூடியூப் சேனல்ஸ் இது பண்ணி நீங்கள் வந்து அதில் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் அதுலேயும் நீங்கள் ஒரு ரெவென்யூ வந்து ஸ்மால் ரெவென்யூ நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும். கடைசியாக சொல்ல போகிறது தான் இப்போ இந்த இன்னொரு பாயிண்ட் சொல்ல போகிறேன். எனக்கு அடுத்தது அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் 2000 அதாவது இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா இது நீங்கள் ஏற்கனவே ஒரு ஜாபில் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. வந்து எத்தனை பேர் இந்த கோவிட் டைம் வந்து கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, அதை நீங்கள் வந்து யோசித்து பார்க்கணும். வந்து அதுவே உங்களை வந்து ஈஸியாக மில்லியனர் ஆக்கியிருக்கும். நான் சொல்கிறது வந்து எத்தனை பேர் அதுக்கு வந்து நீங்கள் ஏற்கனவே ஒரு ஜாப் பார்த்துருப்பீங்க, அதை தவிர்த்துட்டு இன்னொரு ஜாபோ 2 ஜாபோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்து பண்ண முடியும். ஏன்னா கோவிட் டைமில் மோஸ்ட் ஆஃப் த ஜாப் வந்து இப்போ வந்து ரிமோட் வந்து யாரும் கொடுக்குறது கிடையாது. ஆனால் அந்த பீரியட் ஆஃப் டைம் 2020, 21, 22, ஈவன் 23, 24 வரையும் கூட ஆக்சுவலாக வந்து பீப்புள் வந்து எனக்கு தெரிஞ்சவங்கலாம் வந்து ரிமோட் ஜாப்ஸ் வந்து பார்த்தாங்க. அவங்க வேலையும் பார்த்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை எடுத்து அந்த வேலையும் பார்த்தாங்க. வந்து அவங்க தே ஹேட் அ டைம். ஆமாம், அதனால் 2 வேலை இல்லை. எனக்கு ஒருத்தர் தெரியும். அவர் வந்து ஆக்சுவலாக வந்து 3-4 ஜாப் பார்த்தாப்புல. அவர் வந்து ஒரே ஆள் வந்து 4 ஜாப் பார்த்தாப்புல. வந்து கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்ல. வந்து மீட்டிங்ஸில் ஓவர்லேப்ஸ் ஆகும், இதெல்லாம் இருக்குது வந்து. ஆனால் அதை பார்க்க முடியும். அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து மிகப்பெரிய மில்லியனாக இருப்பீங்க. இந்த 3-4 இயர்ஸ்லேயே நீங்கள் மில்லியனாக இருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து 3 இயர்ஸ்லேயே சம்பளம் வாங்கி மில்லியனாக இருப்பீங்க. இன்வெஸ்டிங்க நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இது இந்த சான்ஸில் நீங்கள் வந்து இது ஆக்சுவலாக வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒரு காரணம் கண்டுபிடிப்போம். என்ன தெரியுமா? அது வந்து கம்பெனிக்கு செய்கிற துரோகம் இல்லையா, நம்ம ஒரு வேலைக்கு செய்கிற துரோகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்றைக்கு உங்களுக்கு துரோகம் சொல்லி உங்களை வீட்டுக்கு அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக வந்து. ஸோ அதனால் வந்து அது துரோகம்லாம் கிடையாது. அவங்க வேலையை நீங்கள் முடிச்சு கொடுக்குறீங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு எக்ஸஸாக டைம் இருக்குது. அந்த எக்ஸஸ் டைமில் நீங்கள் வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு ஒர்க் பண்ண போகிறீங்க. அதை வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு டெலிவரி நீங்கள் கொடுக்க போகிறீங்க வந்து ப்ரொவைடட் வந்து. ஸோ வந்து எதுவும் உங்களுக்கு ஓவர்லேப் ஆகாது. இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணலாம். வந்து எப்படின்னா வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து நீங்கள் H1ல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ கான்ட்ராக்டிங்கில் இருந்தீங்கன்னா கான்ட்ராக்டிங்கில் 2 ஜாப் அலோவ் பண்ணுறாங்க. 2 ஜாப் வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஆக்சுவலாக. இல்லை நான் ஃபுல் டைமில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் வந்து இது ஃபஸ்ட்டு ஒரு எம்ப்ளாயர்கிட்ட வந்து நீங்கள் வந்து H1 உங்கள்கிட்ட இருக்கும். வந்து நீங்கள் வந்து இன்னொரு எம்ப்ளாயர்கிட்ட வந்து ஒரு கன்சல்டிங் கம்பெனியை பார்த்து அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து இது சப்ளிமெண்ட்ரி H1 வந்து நீங்கள் வந்து போட்டு அதில் ஒரு ஆள் 2 H1 அப்ரூவல் வச்சுருக்கலாம். வந்து ஆக்சுவலாக வந்து அதில் ஒரு H1 அப்ரூவல் போட்டு நீங்கள் புதுசாலாம் வந்து நீங்கள் லாட்ரிலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் இருக்கிறதுலே வந்து சப்ளிமெண்ட்ரி தான். அது வந்து பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான். வந்து அவர் ஒரு வீக்குக்கு வந்து 35 ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். வந்து ஸோ அந்தளவுக்கு நீங்கள் பில்லிங் பண்ணுறதுக்கு அதில் வந்து ஈஸியாக இருக்கும். அதில் ஓவர் டைம் சொல்லிட்டு அதுலேயும் 40 ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் வீக்லி வந்து. ஸோ 2 ஜாப்பு 3 ஜாப் கூட நீங்கள் கன்சல்டிங்கில் இருந்ததுன்னா 5 ஜாப் கூட பண்ணலாம். அவங்களுக்கு கமிஷன் தான் வந்து கணக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மில்லியனாக இருக்கலாம். மில்லியனாக இருக்குது, இதான் வந்து மெயினாக வழி. ஆனால் வந்து நீங்கள் அந்த டைம் வந்து நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து யூஸ் பண்ணி ஆயிருக்காங்க. நீங்கள் வந்து அதை வந்து கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வந்து வாய்ப்புகள் எப்பாவது தான் வந்து வாழ்க்கையில் வரும். அந்த வாழ்க்கையில் இருக்கிற அந்த வாய்ப்பு வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும். வந்து அந்த நேரத்தில் பாவம் புண்ணியம் என் கம்பெனிக்காரன் வந்து தப்பாக நினைப்பான் அப்படிலாம் நினச்சா நாளைக்கு வந்து அவங்களோட வேலை முடிஞ்சதுன்னா உங்களை கழட்டி விட்டுட்டு வந்து உங்களுக்கு வேறு ஆள் உங்களோட கம்மியாக சம்பளத்துக்கு கிடச்சானா உங்களை கழட்டி விட்டு அவன் போயிட்டே இருப்பான். வந்து இங்கே வந்து நியாயம் தரமான அவங்களுடைய வேலையை நீங்கள் முடிச்சு கொடுங்க, டெடிக்கேட்டடாக இருங்க. அதே மாதிரி இன்னொரு டைம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது, அதில் இன்னொரு வேலையும் பாருங்கள், இன்னொரு ஜாபு பாருங்கள். அதே டைம் இப்போ ஓவர் பீரியட் ஆஃப் டைமில் 2 சம்பளம் 3 சம்பளம் 4 சம்பளம் வாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் மில்லியனர் ஆயிடலாம். வந்து ஆமாம், ஈஸியான வழி. ஆமாம், யாரும் நிறைய பேர் வந்து ஐயோ கையை கடிக்குது காலை கடிக்குது, என் வீட்டு லோனே கட்ட முடியல, இவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா. ஆனால் இப்போ வந்து ரிமோட் ஜாப்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே ஆஃபீஸ் போய் தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதனால் இப்போ அந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது. எனக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி வந்து செஞ்சுருக்காங்க. அதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் ஃபியூச்சரில் ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ் கிடச்சிச்சின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். இது வந்து ஒன் டே வந்து உங்களை கண்டிப்பாக வந்து மில்லியனர் ஆகிக்கிறோம். வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் ஸ்பேன் டைம்லேயே ஆக்சுவலாக வந்து. ஏன்னா 2-3 இன்கம் உங்களுக்கு அட் டைமில் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களை வந்து மற்றவங்களோட வந்து நீங்கள் வே ஹெட்டாக நீங்கள் வந்து இருப்பீங்க. வந்து சீக்கிரமாக நீங்கள் வந்து ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ட் ஆகிடலாம். வந்து இது வேறு ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது இதை பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம்.